வாக்குத்தத்தம் உன்னுடையது. தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். பிரியமானவர்களே, ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. இதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ காணும் இவ்வுலக மக்கள் மனிதர்களையும் அதிகாரத்தில் உள்ளவர்களையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிகாரங்களையும் மாற்றி ரட்சிப்பை தருபவர் நான் தான். எஸ்தரின் காலத்தில் ஆமான் என்பவன் யூத மக்களை மொத்தமாக அழிக்க திட்டம் தீட்டி நாள் குறித்தான். ஆனால் அவன் மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போட்டு, அவன் யூதர்களை அழிக்க குறித்த அதே நாளிலே யூதர்கள் தங்கள் எதிரிகளை அழிக்க வகை செய்தவர் நான் தான். ரட்சிப்பு எங்கோ இருந்து வருவதில்லை, என்னிடமிருந்தே வருகிறது. நான் வாசம் பண்ணுகிற இடமான ஆலயத்திலே என் ரட்சிப்பு இருக்கிறது. யாரெல்லாம் என் ஆலயத்துக்கு நேராக வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நான் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறேன். இந்த உலக பாவ சாபத்திலிருந்து உன்னை ரட்சிக்க நான் இந்த உலகத்தில் வந்தேன். என்னை நோக்கி கூப்பிடு, என் ரட்சிப்புக்கு காத்திரு. நான் உன்னை எல்லா சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுவித்து என் மகிமை உனக்கு தந்து உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆதார வசனம், என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஏசாயா 46:13.